சிங்கமும் கரடியும் குள்ளநரியும். ஒரு பசுமையான காடு பச்சை மரங்கள் மற்றும் அருவிகளால் நிறைந்தது. அங்கே பல விலங்குகள் வசித்தன. அந்த விலங்குகளில் சிங்கம், கரடி, குள்ளநரி மற்றும் மான் சிறப்பு வாய்ந்தவைகளாக இருந்தன. பல நாட்களாக உணவு தேடி சண்டையிட்ட இந்த விலங்குகள் ஒரு நாள் சந்தித்துக் கொண்டன. அந்த சந்திப்பின் போது கரடி சிந்தித்து இவ்வாறு கூறியது: நாம் எப்போதும் தனியாகவே உணவு தேடி சென்று களைப்பதற்கு பதிலாக நாம் கூட்டமாக செயல்பட்டு ஒருவருக்கொருவர் உதவினால் எப்படி இருக்கும்? உணவை பகிர்ந்து கொள்ளலாம். சிங்கம் முதலில் இதை ஏற்க மறுத்தது. ஆனால் குள்ளநரி இதற்கு செவிமடுத்தது. அழகான யோசனை, ஒற்றுமையுடன் செயல் புரிந்தால் நமக்கு பலன் கிடைக்கும் என்று குள்ளநரி கூறியது. மானும் எளிதாக சம்மதித்தது. ஏனெனில் அதற்கு மற்ற விலங்குகளைப் போல வலிமை இல்லை. இப்படி 4 விலங்குகளும் ஒற்றுமை உள்ள கூட்டமாகச் செயல்படத் துவங்கின. அன்று முதல் அவர்கள் ஒரே கூட்டமாகவே வேட்டையாடத் துவங்கினர். சிங்கம் தனது வேட்டையாடும் திறமையில் மிகுந்த நம்பிக்கை கொண்டது. நான் இந்த குழுவின் தலைவனாக இருப்பேன், ஏனெனில் நான் மிகுந்த வலிமையுடன் வேட்டையாடக்கூடியவன் என்று சிங்கம் உரிமையுடன் சொன்னது. குள்ளநரி தன் மனதில் புன்னகைத்தது. ஆனால் வெளியில் ஏதுமில்லை என்பது போல நடந்து கொண்டது. கரடி சிங்கத்தின் கருத்தை ஏற்றுக்கொண்டது, ஏனெனில் சிங்கத்தின் வலிமையைக் கண்டு பயந்தது. முதல் நாள் அவர்கள் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய மானை வேட்டையாடினார்கள். சிங்கம் மானை பிடிக்க முழு வேகமாக ஓடிக் குதித்தது. மான் சிக்கியதும் மற்ற விலங்குகள் அவசரமாக அருகில் வந்தன. சிங்கம் மானை தனது சர்க்குலத்தில் வைத்து 4 பகுதிகளாக வெட்டியது. நான் இதை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை தீர்மானிக்கிறேன் என்றது. அதன் பிறகு சிங்கம் தொடர்ந்து கூறியது: முதலாவது பகுதியை நான் வேட்டையாடியதற்காக எடுப்பேன். 2வது பகுதியை எனது தலைமை உரிமைக்காக எடுப்பேன். 3வது பகுதியை எனது சக்திக்காக எடுப்பேன். 4வது பகுதியை யாரும் எடுக்கும் எண்ணமே வேண்டாம். கரடியும் குள்ளநரியும் சிங்கத்தின் வேட்டையை பார்த்து அதிர்ந்து போனார்கள். ஆனால் அவர்கள் எதையும் எதிர்க்கவில்லை, ஏனெனில் சிங்கத்தின் கோபத்தை தாங்க முடியாது. அன்று இரவு குள்ளநரி தனியாக கரடியிடம் போய் சொன்னது: நாம் இந்த சிங்கத்தை எதிர்த்து எதுவும் செய்யாமல் இருந்தால் அது நம்மை எப்போதும் இழிவுபடுத்தும். நாம் ஏதாவது செய்ய வேண்டும். கரடி குழப்பமாக இருந்தது. சிங்கம் மிக வலிமையானது, நம்மால் அதை எதிர்ப்பது சுலபமல்ல என்றது. குள்ளநரி சிரித்துக்கொண்டு சொன்னது: வலிமை இல்லை, அது நமக்கு வேண்டாம். ஆனால் அறிவு மிக முக்கியம். சிங்கத்தை வெல்ல அறிவு போதுமானது. கரடியும் குள்ளநரியும் அடுத்த நாள் ஒரு நல்ல திட்டத்துடன் சிங்கத்தை சமாளிக்க முடிவு செய்தனர். அடுத்த நாள் வேட்டைக்குச் செல்லும் போது குள்ளநரி முன்கூட்டியே ஒரு மாற்று வழி பார்த்து வைத்திருந்தது. இங்கு நிறைய மான்கள் இருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். நாம் வெற்றிகரமாக வேட்டையாடலாம் என்று அது கூறியது. சிங்கம் தன்னம்பிக்கையாக ஒற்றையாளாக மானின் பின்னால் சென்று அதை வேட்டையாடின. ஆனால் குள்ளநரி மறைமுகமாக மான்களை திசை திருப்பியதால் சிங்கம் வேட்டையாடாமல் திரும்பியது. கரடியும் குள்ளநரியும் சிங்கம் வேட்டையாடி திரும்பும் வரை சிறிய வேட்டைகளில் பல உணவுகளை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தனர். சிங்கம் வெற்றியின்றி திரும்பும்போது மற்ற இருவரும் உணவை தங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். சிங்கம் உணர்ந்தது: நான் ஒருவனாக செயல்பட்டதால் தோல்வி அடைந்தேன். ஆனால் இவர்கள் இணைந்து உணவை பிடித்தனர். நம்மில் ஒற்றுமை இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். அன்றைய நாளிலிருந்து சிங்கமும் மற்ற மூவரும் உணவை சமமாக பகிர்ந்து கொண்டனர். ஒற்றுமை, மதிப்பு மற்றும் நண்பர்கள் கொண்ட வாழ்க்கையின் அருமை அனைவருக்கும் புரிந்தது. ஒற்றுமையுடன் செயல்படுதல் வாழ்வின் வெற்றிக்கான அடிப்படை. சுயநலத்தால் பிரச்சினைகள் தோன்றும், ஆனால் நண்பர்களின் ஆதரவு வாழ்க்கையை வளமாக்கும். அறிவும் திறமையும் இணைந்து செயல்பட்டால் எந்த தடையையும் கடக்க முடியும்.